ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதும் அதோடைய கட் ஆஃப் எவ்வளோ, நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா ஓகே நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சார்பாக ஒரு 120க்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியிருந்தோம். ஒரு 3 டேஸ் பிஃபோராக நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி மெயின்ஸ் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 125 ப்ளஸ்ஸை கிராஸ் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது காம்படிஷன் ஹையராக இருக்குது. நிறைய பேர் நிறைய மெயின்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், ஓபிசிக்கு 125 ப்ளஸ்ஸும் ஜென்ரலுக்கு 127 ப்ளஸ்ஸும் உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்குது. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு 110, 99, 86, 87 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, நம்ம தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்தவரை மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதுக்கப்புறம் ஓபிசியில் தான் இருப்பீங்க. ஓபிசி தான் அதிக பாப்புலேஷன் சொல்லப்போனால். ஸோ நீங்கள் ஒரு 125 எடுக்க முடியல அப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னா கிடையாது. இந்த எக்ஸாமில் ஒரு 100+ நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஏதாச்சும் 1 or 2 சப்ஜெக்ட் குளறுபடி பண்ணியிருப்பீங்க. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில். ஓகேங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் தான் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ஹை ஸ்கோரிங் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸு. அதில் முக்கியமாக ஆப்டி, ரீசனிங்கில் நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் ஆப்டியில் ஸ்பீட் மேக்ஸ், டிஐ இதை மட்டும் வச்சுக்கிட்டே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹை கட் ஆஃபை கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வித்தியாசம் காட்டணும். எதில்? அர்த்தமேட்டிக்கில் தான். டிஐ அர்த்தமேட்டிக், ரீசனிங்காக இருந்தால் பசில், சீட்டிங், அந்த பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் இதெல்லாம் ஸ்ட்ரக் ஆகாமல் போடணும், குயிக்காகவும் போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாம் தெளிவாக இதுதான் இருக்குது, இதுதான் டைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்கமிங்கில் இப்போ ரீசண்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. எஃப்சிஐயோ, எல்ஐசியோ இல்லை எல்பிஓ எக்ஸாம்ஸ் வந்தால் எல்பிஓ எக்ஸாம்ஸ்க்கோ கண்டிப்பாக உங்களுக்கு பசில் அண்ட் அர்த்தமெட்டிக்குடைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது, ஹை கட் ஆஃப் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான். அதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம மற்ற ரிசல்ட் எல்லாம் பார்த்து ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்போம். நம்மளும் நம்ம சேனலே கட் ஆஃப் 125 கிராஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக்காக இருந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். நீங்கள் ஒரு 100 மார்க் கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 100 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. என்ன நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டில் சில இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமை கிராக் பண்ணிடுவீங்க. இந்த மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு ஆஸ்பிரண்ட். எப்படி சார் நான் எக்ஸாம் கிராக் பண்ணலாம்? நிறைய சோர்சஸ் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். உதாரணத்துக்கு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்சுக்காக பர்டிகுலராக ஏகே அண்ட் வெனோம் சார் சேர்ந்து உங்களுக்காக பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த வருஷத்துல இதுதான் லீஸ்ட் ஆஃபராக இருக்க போது. இதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். 333 உங்களுக்கு 9 மந்த்ஸுக்காகவும், 444க்கு 1 இயர்க்கும் மெயின்ஸ் பேட்சை கொடுத்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக இப்போ இது வரைக்கும் இந்த 2 வீக்ஸாக அர்த்தமெட்டிக் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எகைன் நாங்கள் பிஓ லெவலில் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஐயை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக பிஓ மெயின்ஸில் கேட்ட கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட்டை அப்லோட் பண்ணியிருந்தோம் ரீசனிங் அப்டேட்டில். அண்ட் இதில்
பசில் சீட்டிங்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டிவாக அப்கமிங் வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கண்டென்ட் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் சோர்சஸ் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் இங்கிலீஷ் வரலையா, தமிழில் உங்களுக்கு அபித் சார் இருக்கார், அவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ரீனா மேம் இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய சேனல்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிம்சா பன்சால் மேம் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுடைய சோர்சஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே ஆப்டிக்கு தமிழில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது நம்ம வெனோம் சார் தான். ஸோ நீங்கள் வெனோம் சாரை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, கேஆர் லாஜிக்ஸில் கன்னிஸ் சாரை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் இன்ஸ்டியூட்டு, சுரேஷ் அகாடமி, அந்த மாதிரி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது. ஆஃப்லைனில் படிக்கிறவங்க அங்கே இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெனோம் சார், கேஆர் லாஜிக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்டிடியூடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜியில் கார்த்திக் சார் கொடுத்துருந்தாரு, பல வீடியோஸ்லாம் இருந்தால் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அபித் சார் ஆப்லேயே உங்களுக்கு ஆப்டிடியூடு வந்து வேலுமணி சார், ஏபி சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு நம்ம அபித் சார் ஆப்லேயும் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு கிளாஸு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யாருடைய கிளாஸ் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இவர் இப்போ வெனோம் சார்னா வெனோம் சார்கிட்டே இருக்கக்கூடிய 10 டாப்பிக்கும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. படிங்க. நீங்கள் அதர் சோர்ஸஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதர் சோர்ஸஸ்லேயும் பிடிச்சிருக்கா, என்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் ஒரு 100லேருந்து 150 சம்முக்கு மேலே எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மெத்தட் உங்களுக்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். சரிங்களா? இதில் இந்த ஒரு சேனல் தான் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்டாஃப் தான் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறீங்க, வெனோம் சார் கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துருங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்சர்வ் ஆயிரும். அதே மாதிரி தான் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஆப்பில் டிஎன் பேங்கர்ஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மெயின்ஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன். ப்ரிலிம்ஸுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள் பேசிக்ஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜியில் ஜாக்சன் சார் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அபித் சார் ஆப்பில் உங்களுக்கு ரீசனிங் மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கேயும் ஏகேன்னு ஒருத்தர் இருப்பார், ஏகே சார் எடுக்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரீசனிங் சப்ஜெக்டை பொறுத்தவரை ஒரு ஸ்டாஃப்னு கிடையாது, யாரை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் அது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக மோர் தென் ஒன் ஸ்டாப்பை நீங்கள் தாராளமாக ரீசனிங் யூஸ் பண்ணலாம். ஆப்டிடியூடுக்கு ஒன் டாப்பிக்கு ஒன் ஸ்டாப் அது மாதிரி ஏற்றுக்கோங்க. இது எந்த ஸ்டாப்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டாப்பிக்கும் கற்றுக்கிட்டு போங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறதும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடில் கரியர் டிஃபைனர், பேங்கிங் க்ரோனிக்கல்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு அர்சல் அகர்வால் சாரோ, கௌசி மொகாண்டி சாரோ, அரோரா அப்படிங்கிற ஒரு சார் இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் நார்த்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹிந்தி ஓகேன்னா, தமிழ்னா வெனோம் சார் ரெக்கமெண்டட். ஸோ இதெல்லாம் இவ்வளோ சோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒன் ஆஃப் த சோர்சஸ் தான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ஸோ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வெனோம் சாரோடைய பேட்ச் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்குதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸ் தான் வரும். அதாவது ஏன் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம கோர்ஸ் போய் சேரட்டும், இந்த கிளாஸஸ் போய் நிறைய பேர் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய ஒர்க் போட வேண்டியிருக்கும். சரி, நம்ம கோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வாங்க அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். சரிங்களா? நம்ம கோர்ஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட்டுக்காக தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேக் அண்ட் ஒர்க் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுலேருந்து, மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுலேருந்து, அவர் கிளாஸ் எடுக்கிறது, நான் ரெடி பண்ணுறது, எடிட்டிங், போஸ்ட் ஒர்க் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ரன்னிங் காஸ்ட்டுக்கு தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ரைட்டு. இப்போ இந்த கட் ஆஃப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ப்ரிலிம்ஸில் லோ கட் ஆஃப், மெயின்ஸில் அதிகமான கட் ஆஃப். இதுதான் தமிழ்நாட்டுக்கான ட்ரெண்டு. அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா, இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பேங்கிங்குடைய அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுடைய கவுண்ட் அதிகம் ஆகிடுச்சு.
டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே காட்டிலும் பேங்கிங்கில் நிறையா ஆஸ்பிரண்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இந்த வருஷம். அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்கமிங் காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க வருவாங்க. இப்போது ஐடி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ரெக்ரூட்மெண்ட் முன்னாடியே நடந்துகிட்ருக்கும். ப்ரைவேட் கம்பெனிஸில் ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சதுனாலையும் லே ஆஃப்ஸ் நடக்கிறதுனாலையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே வராங்க. அதில் கூடிய சீக்கிரமாக கம்மியான சிலபஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பேங்க் எக்ஸாம். அதனால் பேங்க் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேர் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதர் ஸ்டேட்டுடைய பார்ட்டிசிபேஷனும் இதில் உள்ளடக்கம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸுடைய கவுண்டே இந்த வருஷம் அதிகமாக இருந்தது காரணத்தினால கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு. ஒரே வருஷத்தில் திடீர்னு அடுத்த வருஷம் இந்த கட் ஆஃப் குறையலாம் முடியாது. கண்டிப்பாக இதுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 110 மார்க் மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போயே எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் ஏன் கிளியர் பண்ண முடியலன்னா, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. உங்களை பீட் பண்ணி காம்படிஷன் போயிடுச்சு. நம்ம பின்னாடியே இருந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்பீட், கான்செப்டை. எங்கேயுமே வீக்காக போக வேண்டாம். ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. 2 சப்ஜெக்ட் எனக்கு வரும், 2 சப்ஜெக்ட் வராது அப்படிங்கிற லாஜிக்கை குறைச்சிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப நிறைய சோர்ஸஸ் சொன்னேன். அது எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் கட் ஆஃப் அனலைசிஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். கட் ஆஃப் பார்க்க உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 சேனல்லேருந்து இனிமேல் வீடியோ வரும். டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய யூடியூப் கிளாஸஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய பெய்டு பேட்சை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறைய பெரிய டீமெல்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது நம்மளால். நான் ஒர்க் பண்ணுவேன் பின்னாடி பேக் எண்டில். எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க. வேணும் சார் இருப்பார் கிளாஸ் எடுக்க. ஸோ நாங்கள் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ அவர் கிளாஸ் எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஆப்புக்காக ஒரு 2 மந்த் நான் டெடிகேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் யூடியூப்பில் நான் கொஞ்சம் பர்சன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் ஸோ நிறைய பேர் கேட்டிங்க. அதனால தான் சொல்கிறேன். யூடியூப்பில் நான் மே மாதம் ஆக்டிவேட் ஆயிடுவேன். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த கோர்ஸுடைய ஒர்க் வந்து ஒரு 40-60% முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டைம் அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் பார்ப்போம். அது வரை யூடியூப்பில் கொஞ்சம் கம்மியான பர்சன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் ஒட்டி இருக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.